ராக்கெட்னா என்ன? கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடலாம். ராக்கெட் ஒரு ப்ரொபல்ஷன் மெஷின். இது ப்ரொபலண்ட்டை பர்ன் பண்ணி வெளியே வரக்கூடிய கேஸ் மூலியமா அதிகப்படியான த்ரஸ்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. அது நம்ம எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டியை தாண்டும் போது ஸ்பேஸுக்கு போய் சேருது. இது நியூட்டனோட தேர்ட் லா படி ஒர்க் ஆகும். ஃபோர்ஸ் F = m.v. இந்த ஃபோர்ஸுங்கிறது த்ரஸ்ட் ஃபோர்ஸை சொல்லும். m.னா மாஸ் ஃப்ளோ ரேட்டை சொல்லும். Vனா எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ். அதாவது ராக்கெட்லேருந்து வெளியே வரக்கூடிய கேஸோட வெலாசிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கேஸ் பின்னாடி வரும்போது ராக்கெட் முன்னாடி போகும். ஓகே, இப்போ மிசைல்னா என்ன? மிசைலும் ராக்கெட் மாதிரி தான், ஆனால் அதுக்கிட்ட பிரெயின் இருக்கும். ஒரு மிசைல் கிட்ட ப்ரொபல்ஷன், கைடன்ஸ் சிஸ்டம், வார்ஹெட், அப்புறம் கண்ட்ரோல் ஃபின்ஸ் இருக்கும். ராக்கெட்டுக்கு டார்கெட்னு ஒரு விஷயம் இல்லை, ஆனால் மிசைலுக்கு டார்கெட்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே, ஒரு மிசைல் எப்படி டார்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக ரீச் பண்ணுது? இதுகிட்ட இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் INS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுகிட்ட ஆக்சிலரோமீட்டர் ப்ளஸ் கைரோஸ்கோப் இருக்குது. இது தானாகவே தன்னுடைய பொசிஷன், ஓரியன்டேஷன், அப்புறம் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இதுகிட்ட ஒரு இன்டர்னல் GPS சிஸ்டம் இருக்குது. X = x0 + v0t + ½ AT². இந்த பொசிஷன் ஃபார்முலாவை மிசைல் கண்டினியூஸாக உள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக GPS கைடன்ஸ். சேட்டலைட்டோட ஹெல்ப் மூலியமா டார்கெட்டை ப்ரிசைஸாக கண்டுபிடிக்கும். இது கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணாது, அதுக்கு பதிலாக மிலிட்ரியோட சீக்ரெட் டேட்டாஸை எடுத்துக்கும். இந்த GPSஐ INS கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது உண்டு. அடுத்ததாக ரேடார் ஹோமிங். இப்போ ஸ்கைல ஒரு ஃபைட்டர் ஜெட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். கீழே இருந்து லான்ச்சர் வழியாக ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறோம்.